என்ன சொரட்ட அடுத்து என்ன செய்ய போற? எனக்கு என்ன விஸ்கம் தான். ஏய் கெடாயா நீ? நான் மாடு மேய்க்க போகிறேன்டா. 2 நாளாக்கி 4 8ஆக்கி தொழில் வேளாண்ருக்கேன் மதுரைக்குள்ள. மொத்தம் மாட்டுக்கு மாமா அவ்வளோ பார்க்க போறேன்னு சொல்லு. ஏய் மாவனிக்கு ஹலோ டேய் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு தெரியுமா? அப்போவா ஓடி போகலாம். டேய் லூசு, நீ டிகிரி முடிக்க வேணாமா? ஐயோ அதுக்குன்னா 3 வருஷம் இருக்குடி. உனக்காக 30 வருஷம் கூட வெயிட் பண்ண வேண்டாம். 3 வருஷம்ல மேட்ரே இல்லடா. மேட் ஃபார் ஈச் அதர். எனக்கு ஏவன்டா இன்விடேஷன் வைக்கிறவன்? லாவண்யாவா? லாவண்யா வெச் கோபால். உனக்காக 30 வருஷம் கூட வெயிட் பண்ண வேண்டாம். 3 வருஷம்ல மேட்ரே இல்லடா. லவடி கபால். அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா? திருவிழாவில் டெல்லி அப்பள வைக்கிற மாதிரி இருக்கான். இது வேற. வேணா இஎம்ஐ கூட நம்ப முடியல. பாட்டு ஓடட்டும். மாதம் கேப்பு விட்டு அப்போவே புரிஞ்சிருக்கணும்டி. பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸாம் வேறு இருக்கு. ஹலோ. அவ கைய விட்டு தான் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு. காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு. காதல் பாத கல்லு முள்ளுடா, அத கடந்து போன ஆளே இல்லடா. ஒரு போத மாத்திர அது போட்டு கிட்ட முன்னியாத்திர அழுவை கூட அடிக்கலாம். இது அடக்க முடியாது போல. ஏய் யாரா நீ? எனக்கு அர்ஜென்ட்டாக லிஃப்ட் தேவைப்படுது, போகிற போக்கில் இறக்கி விட்ருங்க. என்னடா அர்ஜென்ட்டாக போயிட்டு வர காப்பில் கிஃப்ட்டுன்னு இறங்கடாக்கலா? எனக்கு என்ன வேறு வண்டியா கிடைக்காது, போடா. ஏறு. அவசரப்பட்டு திட்டமோ? என் உயிரை உண்ணும் என்
மட்டும் விட்டுருவானோ? ஏய் உனக்கு எப்படா ஸ்கூலுக்கு போகணும்? 9:15. ஏய் பின்ன ஏன்டா அவ்வளோ கிளம்புனா மணி 2 ஆகலா? எங்க ஊர்ல இருந்து போக அந்த ஒரு பஸ் தான். அதை விட்டு அடுத்த பஸ் 10 மணிக்கு தான். அதனால தான் வேகமா கிளம்புனேன். அந்த பஸ்ஸை விட்டா உன்னை ட்ராப் பண்ண அப்பா அம்மா யாரும் இல்லையா? அம்மா நான் சின்ன வயசா இருக்கப்பா யார் கூடயோ ஓடி போயிடுச்சு. அப்பாவும் கொஞ்ச நாள் கழிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பாட்டி கூட தான் இருந்தேன். அப்புறம் பாட்டி இறந்துருச்சு. என்ன அப்புறம் ஒரு அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபோன் அடித்தேன், எடுத்துருந்தா அவங்ககிட்ட லிஃப்ட் கட்டணும்னு அவசியமே இல்லை. ஏய் இருந்தாலும் வாய் ரொம்ப ஜாஸ்தி தான்டா. சரி, அந்த கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கல்யாணத்துக்கு போய் என்கிட்ட இருக்க கத்தி எடுத்து அவ முன்னாடி போய் அந்த கத்தியை வச்சு என்ன அந்த பொண்ணை கொல்ல போகிறீங்களா? இல்லை என்னை நானே குத்திட்டு சாக போகிறேன். நம்ப மாட்டியா? நியூஸில் வரும் பாரு. காதலுக்காக உயிரை விட்டாண்டு ஊரே பேசுண்டா. உங்களுக்கு அங்கே போல இருக்காங்களா? இருக்காங்களாவா? இருக்காங்கடா. அண்ணே, நீங்கள் செத்துட்டா அவங்கள நம்பி இருக்க அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க? எங்கள் அப்பா அம்மா என்ன நம்பி இல்லை, அவங்கள நம்பி நான் இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், நான் சாகலாம். எங்கள் அப்பாவும் உங்களை மாதிரி நினச்சி தான் சூசைட் பண்ணியிருப்பார் போல. டேய் தம்புடு, உங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஒன்றும் ஊரில் குழந்தை குட்டிலாம் இல்லை. இது ஒரு பாட்டுன்னு கேட்குறேன் பாரு. இந்தா பிடி. பாட்டுக்கு என்ன குறைச்சேன்? கேட்டே பூட்டிட்டாங்க, லேட்டாக்கி விட்டுட்டியாங்க. அண்ணே பாய். டே தம்பி இங்க வா. ஒன்று ஒரு அண்ணன் பார்த்துக்குவாருன்னு சொன்னீங்களா? நம்பர் சொல்லு. 787144. ஏய் இது ஏன் நம்பர் மாதிரி இருக்குடா? ஏய் லாஸ்ட் நம்பர் 0 போட்டால் ஏன் நம்பரா தம்பி? இந்த ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணுன்னா. ஆ சரிண்ணே. ஹலோ ஹலோ, அந்த அண்ணன் பேர் சொல்லு. கோபாலா. கோபால் அண்ணே. ஏய் நானே வெளியில் இருக்கேன். கோபால் கோபால்ட்டு வைடா நெக்ஸ்டோட புருஷன் பேரை சொல்லு. ரொம்ப டாக்ஸிக் டைப்ஸ். கோபாலோட தத்துவத்துக்கு தான் நம்ம லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்தோமோ. சரிண்ணே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாட்டுக்கு 7 சாக போனுங்க. அவன் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு பஸ்ஸை பிடிக்க வேமா போனாங்க. அவன் பஸ்ஸை விட எதாச்சும் என்கிட்ட லிஃப்ட் கேட்க நானும் கொடுக்க. நான் அவனுக்கு வெறும் லிஃப்ட் தான் கொடுத்தேன். ஆனால் அவன் பதிலுக்கு எனக்கு கொடுத்தது அன்பு. அந்த ஒரு அன்பு என் ஒட்டுமொத்த மைண்ட் செட்டை மாற்றிருச்சு. என்னோட வாழ்க்கையில் கடைசி நாள் வந்தால் கூட எந்த நாள் சந்தோஷமாக இருந்த நாள் கேட்டேன்னா நான் அந்த நாள் தான் சொல்லுவேன். இவரை கத்திக்கணும். தெரியாது என்ன அவன் சாக விடல. நான் கேட்காமலே அவன் எனக்கு கொடுத்த அந்த அன்பு போராத அன்பு. இது போல அன்பு காட்ட 1000 பேர் இருக்கும்போது நான் ஏன் சாகணும்? விட்டு போனதுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சியா? என்னோட வைப்புக்கு பொண்ணு கிடைக்கும் ஈஸியா.
ஒட்டுக்கு பண்ண கை காட்டி என்ன கலட்டி விட்டு கப்பக்கு சேர்த்த பெருமை ஐஃபோன் வாங்குற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. இந்த வச்சுக்கோ. நீ வாங்கி கொடுத்த இந்த புது போன் வந்து ஃபர்ஸ்ட் கால் உனக்கு தான்டா. ஹலோ புதுசா? யாருங்க புருஷன்? நான் மோஸ்ட் சிங்கிள் கோபால் பேசுறேன். ஓ சாரிங்க, ராங் நம்பர் போல. ராங் நம்பர் தான், ஆனா ரைட் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க. சரி, அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் கேட்காமலே என் வாழ்க்கையில வந்து அன்னாஸ்கிட்ட லவுடின்னு உன்னை கட்டிக்காம வேற யாரை கட்டிப்பேன்? அப்போ பத்திரிக்கை அடிச்சிடலாமா? லாவண்யா விஸ் கோபால். तुझे